சூப்பரா படத்துல அந்த நாய் அந்த கண்ணு தெரியாதவங்க வந்து அந்த படம் வரைகிறது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட். நல்லா இருக்கும். சூப்பர். எத்தனை வாட்டியாதான் நான் பாக்குறேன். கண்டிப்பா பிடிக்கும். எனக்கு டாக்னாலே முதல்ல நிறைய பேர்கிட்ட பேசிட்டேன். கிருஷ்ணா, நீங்க கொஸ்டின் கேளுங்க. படம் ரொம்ப நல்லா இருந்தது. டாக் ரொம்ப நல்லா பண்ணிருக்கு. இது வந்து மெயினா என்னன்னா டாகோட ஸ்டோரி. ஸோ ஒரு அம்மா ஒரு தாய் நாய் வந்து குழந்தைய இறந்து அது போட்டி போகுது. ஸோ தட் இஸ் மெயின் ஸ்டோரி. ஸோ அது எவ்வளோ ஃபீலிங்காக அது அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக நடிக்க வச்சிருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் த ட்ரெயினர். என்னன்னா என் ட்ரெயினர் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான். ஸோ நான் அவருக்கு தான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். அண்ட் எஸ்எஸ்சி சார், ஹி லுக்ஸ் பியூட்டிஃபுல். அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. அண்ட் அவரை வந்து அவ்வளோ ப்ரெசன்டபிளாக அந்த எமோஷன்ஸ்லாம் வந்து அப்படியே செம்மையா காமிச்சிருக்காங்க. அண்ட் கமிங் டு த டைரக்டர், அவரும் நல்லா நல்லா அந்த சீன்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி டைரக்ஷன்ஸ்லாம் இதை பண்ணியிருக்காங்க. காமெடி அங்கங்க சிரிக்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கு. பட் குழந்தைங்களோட கண்டிப்பா பார்க்கலாம். பெட் லவர்ஸ்க்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். லாஸ்டா மெசேஜ் என்னன்னா, இந்த மது போதையினால நாடு எப்படி சீரழிஞ்சிட்டு இருக்கு, மது போதையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இட் இஸ் ஒரு மெசேஜும் பாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா தாய்க்கும் பிடிக்கும். அதாவது ஒரு தாய்னா அந்த இடத்துல நாய் மட்டும் இல்ல. ஸோ அவர் சொல்ற டயலாக் தான் அது. ஸோ நம்ம மனுஷங்களுக்குமே ஒரு குழந்தைய இழந்தா எந்த வலி இருக்குமோ, ஸோ எல்லா உயிரினங்களுக்கும் அந்த வலி இருக்கும். ஸோ எந்த பெட்ஸையும் நீங்க இம்சை பண்ணாம இருக்கணும்னு தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இந்த படத்துலயும் அதை தான் சொல்லியிருக்காங்க. அலங்கு வந்து வேற ஜேர்னல். ரெண்டுத்துக்குமே என்னோட ஹஸ்பண்ட் தான் ட்ரெயினர். சோ நான் வந்து என்னன்னா, எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் அந்த படத்துல வேற ஜேர்னல் வேற மாதிரி ட்ரெயின் பண்ணிருப்பாரு. அதுல எமோஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும். இந்த டாகோட எமோஷன் வேற மாதிரி இருக்கும். எனக்கு எப்படி அவர் பண்றாருன்றது, நான் கூடயே தான் இருப்பேன் இத்தனைக்கும். ஸோ பட் கூட இருந்தாலுமே நான் நிறைய பார்த்துட்டே இருப்பேன். எங்க வீட்டுல பெட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப எனக்கு இது எப்படி நடிக்க வைக்கிறாரு, அதை எப்படி நடிக்க வைக்கிறாரு, என்னால இன்னுமே ஜட்ஜ் பண்ண முடியல. எனக்கு அதை அந்த மேஜிக் மட்டும் சொல்லி தர மாட்டேன்றாரு. ஸோ ஐ வாண்ட் டு லேர்ன் ஆக்சுவலி. எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ரெண்டுமே டிஃப்ரெண்டா பண்ணிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு மை ஹஸ்பண்ட் செந்து மோகன். தேங்க்யூ தேங்க்யூ. வெளிய எங்க வரா? இல்லப்பா, இப்பதான் மைக் அதுல போடு, மைக் இதுல போடு. நீ ஒன்னும் கவலைப்படாத, சரியா? இந்த படத்துல வந்து இந்த நாய் தான் பயங்கரமா நடிச்சிருக்கு. அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்கு. படத்தோட பேரு கூரன். வாங்க வாங்க வாங்க. இல்ல, நான் இதை கொடுத்துறேன். இப்போ கூரன் இப்போ கூரன் அந்த படம் தான் இப்ப நான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையா இருக்கு. இதுல தளபதி விஜய் சார் அவர்களுடைய தந்தை எஸ்எஸ்சி சார் அவர் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. நல்லா அருமையா இருக்கு. இதுல வந்து ஒரு கருத்து ஒண்ணு சொல்றாரு. நேத்து கூட பார்த்திருப்பீங்க, சீமான் சார் வீட்டுல சில பிரச்சனைகள் வந்தது. அத வந்து இந்த கூரன் படத்துல நம்ம எஸ்எஸ்சி சார் சொல்றாங்க, காவல்துறையும் வழக்கறிஞர்களும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி அவங்க ரெண்டு பேரும் கரெக்டா ஒத்து போகணும், அப்படி இல்லைன்னாக்கா டைவர்ஸ் தான் அப்படின்னு பாருங்க. நேத்து நடந்த அந்த சீமான் சார் விஷயத்த இந்த இன்னைக்கு பார்த்த கூரன் படத்துல அப்படியே அப்பட்டமா சொல்றாங்க. அந்த இயக்குனர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், டைரக்டர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்துல எஸ்எஸ்சி சார் ஒரு நாய்க்கு நடந்த இந்த மாதிரி ஒரு நாய்க்கு நடந்த ஒரு அவலங்களை, கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை அவருக்கு அந்த நாய்க்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக போராடுறாரு.
நீங்க வேணா பாருங்க 2025ல எஸ்எஸ்சி சார் ஒரு நாய்க்காக போராடுறாரு. 2026ல நம்ம நாட்டு மக்களுக்காக தளபதி விஜய் அவர்கள் எப்படி எல்லாம் போராடுவாரு அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த படத்துல எஸ்எஸ்சி சார் அவர் வந்து ரொம்ப இளைஞனா தெரிகிறாரு. ஒரு ஒரு நாய் ஓடும் போது ஒரு கார் ஓடும் போது அதையும் விட வேகமாக விஜய் சார் அவருடைய தந்தை எஸ்எஸ்சி சார் விஜய் சாருக்கு ஈக்குவலா ஒரு ரன் பண்றாரு. இந்த நேரத்துல வெந்து தணிந்தது காடு பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஐ லவ் யூ ஆல். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு சார். படம் நல்லாவே இருந்தது சார். ஒன்றும் நம்ம குறை சொல்ற மாதிரிலாம் இல்லை, சூப்பராகவே இருந்தது. நிறைய பசங்கள்லாம் என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு ஒரு நல்ல மூவி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, நல்ல கருத்துக்கள்லாம் நிறைய இருக்கு. இதுல மெயின் ஹைலைட் என்னன்னா, ஒரு சிலர் வந்து அனிமல்ஸ் தானே அப்படின்னு அசால்ட்டா இருப்பாங்க. அதுவும் இல்ல, அனிமல்ஸ் எல்லாருமே ஒண்ணுதான், எல்லா உயிரினமும் ஒண்ணுதான்ற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. ரொம்பவே நல்லா இருக்கு, கருத்துக்களா இருக்கு. படம் ஃபுல்லாவே நல்ல ட்விஸ்ட் இருந்தது. கண்டிப்பா இருக்கும்ல, அதுதான் சொல்றேன். எல்லா உயிரினங்களும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பாக்குற மூவி தான். நல்லா இருக்குண்ணா. இல்லை, ஃபேமிலியாக நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். அதான் அனிமலுக்கும் ஒரு லைஃப் இருக்குன்ற மாதிரி காமிச்சது ரொம்ப நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டாக இருக்கு. இந்த ஜென்ரேஷன்ல இந்த மாதிரி படம் வராது. நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி படம் பார்க்குறோம். சென்டிமெண்ட் இப்போ அதிகமாக தான் இருக்கு. ஃபேமிலியாக நல்லா பார்க்கலாம். சின்ன பசங்க பார்க்க வேண்டிய படம். ஆமாம், மற்றவங்க நம்ம எல்லாருக்கும் லைஃப் இருக்கிறது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இருக்கு.